அந்த விஷயம் தான் இந்தியன் டீமுக்கு வந்து சதி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக்கே சொல்லியிருக்காருங்க. சரி வாங்க அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வச்சு சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணது நம்ம இந்தியன் டீம் தாங்க. என்னதான் நீங்கள் டாஸ் வின் பண்ணாலும் மேட்சை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குயின்டன் டிகாக் மட்டும் தாங்க தனியால் அடிச்சு வந்து மேட்சை வந்து வின் பண்ணி வச்சாரு. ஸோ இந்த மேட்சை முடிஞ்சது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த சதி நடந்தது தான் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாருங்க. அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் விளையாடும் போதுமே பிச்சு வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் பிச் எல்லாம் கிடையாது, ஆனாலும் நாங்கள் வந்து விக்கெட்ஸ் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் ஆடினோம். அது மட்டும் இல்லை ஏற்கனவே நான் ஹர்ஷ்தீப் ஓவரில் நிறைய தடவை அவுட் ஆயிருக்கேன், ஆனால் இந்த தடவை வந்து அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணேன். அப்புறம் இந்தியன் டீம் பவுலிங் போடும்போது வந்து நிறைய டியூ இருந்துச்சு, அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க நாங்கள் பவுலிங் போடும்போதும் டியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால தான் எங்கள் பவுலர்ஸ் வந்து நல்லாவே பவுலிங் போட்டாங்க. அந்த பிச்சு தான் வந்து சதி பண்ணிருச்சு, அதனால தான் இந்தியன் டீம் வந்து தோத்துட்டாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப மேட்ச் வந்து டஃப்பாக தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் வந்து சொல்லியிருக்காரு.